இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. புனித வாரத்தில் குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிற புனித வெள்ளியைத்தான் இன்றைக்கு நம்ம நினைவு கூர்ந்து இயேசுனுடைய பாடுகளை தியானிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பள்ளி மாணவன் எனக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருந்தான். ஹாப்பி குட் ஃப்ரைடே ஃபாதர் அப்படி என்று விஷ் பண்ணிட்டு திரும்ப அவனே ஒரு கேள்வி கேட்டிருந்தான். ஏசு டெத்தான டே தானே இது, எதற்காக குட் ஃப்ரைடேன்னு வச்சிருக்கிறாங்க? யாராவது இறந்து போனால் உங்களுக்கு அது குட்டா அல்லது உங்களுக்கு நல்ல நாளாது அப்படின்னு அந்த குழந்தைய என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தான். குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, புனித வாரம். இந்த வாரத்தில் இயேசுனுடைய வாழ்க்கையில் என்ன அப்படி புனிதமாக நடந்திருக்கு? குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை வரையில் நம்ம பார்க்கிற ஒவ்வொரு நிகழ்வும் இயேசுனுடைய வாழ்க்கையில் துன்பத்தையும் அவமானத்தையும் காட்டி கொடுத்தலையும் புறக்கணிப்பையும் தான் இந்த வாரம் முழுவதும் இயேசுனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய ஒரு உச்சகட்டமாகத்தான் இயேசுனுடைய இந்த சிலுவை மரணம், இயேசுனுடைய இந்த பாடுகள். சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் ஒரு சின்னமாக, இறப்பின் சின்னமாக, அல்லது கிறிஸ்துவை அறியாத அல்லது கடவுள் மறுப்பு கொள்கைகள் கொண்டிருப்பவர்கள் சிலுவை ஒரு கொலை கருவி என்று கூட இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அவர்களுடைய பார்வையில் வேண்டுமென்றால் இந்த சிலுவை ஒரு அவமானத்தின் ஒரு சின்னம், ஒரு கொலை கருவி என்று அழைக்கப்படலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அவமானத்தின் சின்னம் என்று அழைக்கப்படுகிற அந்த சிலுவை நம்முடைய மீட்பின் அடையாளமாக மாறிப்போனது தான் வரலாற்று உண்மை. கொலைகாரர்களுக்கு கொலைகருவியாக பயன்படுத்தப்பட்ட அந்த சிலுவை இயேசுவினுடைய மரணத்தினால் நம்முடைய மீட்பின் சிலுவையாக இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய பாடுகளையும் இறப்பையும் நினைவு கூறுகிற இந்த புனித வெள்ளி என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான நாள் என்பதை இன்றைக்கு நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாயோ தந்தையோ இறந்து விட்டால் அந்த இறப்பு நேரத்தில் நாம் அங்கே இல்லாத ஒரு சூழலில் நாம் திரும்பி வருகிற பொழுது நம்முடைய தாய் தந்தை இறந்த நேரத்தில் அவர்களுக்கு அருகில் இருந்த நம்முடைய சகோதரர்களிடத்தில் சகோதரிகளிடத்தில் நம்முடைய பெற்றோர்கள் ஏதாவது அன்பு செய்தியை கூறியிருப்பார்கள், அல்லது அந்த கடைசி நேரத்தினுடைய அந்த மரண வேதனையை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பார்த்திருப்பார்கள். நாம் வெகு தொலைவிலிருந்து வீட்டிற்கு வந்த பிறகு நம்முடைய பெற்றோர்கள் இறப்பதற்கு முன்பாக சொன்ன செய்திகள், இறப்பதற்கு முன்பாக நடந்த அந்த நிகழ்வுகளை நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு எடுத்து உரைப்பார்கள் அல்லவா? அதே போலத்தான் இயேசுவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவினுடைய பாடுகளை கண்கூடாக கண்ட நம்முடைய சகோதரர்கள் நேராக பார்த்ததையும் காதால் கேட்டவற்றையும் எழுதித்தான் நமக்கு விவிலியமாக நற்செய்திகளாக கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த மனித வாழ்க்கையினுடைய பாடுகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் அவருடைய துன்பத்தோடு இணைத்து நாமும் மீட்பு பெறுவதற்காகத்தான் இந்த நாளை குட் ஃப்ரைடே அல்லது புனித வெள்ளி என்று இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்கள். முதல் வாசகம் என்பது எசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் 40 அதிகாரங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் இறைவாக்கினர் வழியாக கொடுக்கிற எச்சரிக்கைகள், அறிவுரைகளைத்தான் முதல் பகுதியாக நம்ம பார்க்கிறோம். 2வது பகுதி அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற துன்புறும் இறை ஊழியரை பற்றியும் அந்த துன்புறும் இறை ஊழியரின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிற மீட்பையும் அவர்களுடைய எதிர்நோக்கின் செய்தியையும் தான் பிற்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய துன்பங்கள் வாயிலாக நாம் மீட்பை பெறுகிறோம் என்பதுதான் முதல் வாசகத்தினுடைய அடிப்படையான ஒரு செய்தி. 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கான ஒரு அரசராக இருக்கிறார். நமக்காக அவர் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். துன்பங்கள் வாயிலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறார். அதே கீழ்ப்படிதலை நிறைவுள்ளவராக இருந்து நம்முடைய மீட்பிற்கு அதை நமக்கு கற்றுத்தருகிறார் என்கிற செய்தி தான் 2வது வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது வாசகமான நற்செய்தி இயேசுவினுடைய பாடுகளுடைய பகுதி, அதாவது யோவான் நற்செய்தி மட்டுமே இந்த புனித வெள்ளி என்று வாசிக்கப்படுகிறது. 18வது 19வது அதிகாரங்கள் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரு வார்த்தை தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது, எல்லாம் நிறைவேறிற்று என்று. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வை இறை சித்தத்தின்படி வாழ்ந்து
கீழ்ப்படிதலோடு வாழ்ந்து இறை திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கடைசியில இறைவன் என்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த திட்டத்தை முழுவதுமாக நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படி என்று உயிரை கடவுள் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல தன்னுடைய உயிரை மக்களுக்காகவும் ஒரு தியாக பலியாகவும் தந்தையாகிய கடவுளிடத்துல எல்லாம் நிறைவேறிற்று என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையளித்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இயேசுவினுடைய உயிர் பறிக்கப்படவில்லை, மாறாக நமக்காக கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு நிறைவாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் நிறைவேறிற்று அப்படி என்று தன்னை சுற்றி நிகழ்கிற அனைத்தையும் பார்த்து மன நிறைவோடு தன்னுடைய ஆத்மாவை கடவுளுக்கு ஒப்படைக்கிற கையளிக்கிற ஒரு செய்தி தான் முதன்மை செய்தியாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, சிலுவை அப்படி என்று சொன்னாலே நம்மில் பலருக்கு ஒரு நெருடல் ஏற்படும். ஐயோ சாமி சிலுவைன்னு சொல்லாதீங்க, சிலுவையெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்க மாட்டோம். காரணம், சிலுவை என்பது தரித்திரத்தினுடைய அடையாளம், வச்சா கஷ்டம் நிறையா வரும், துன்பம் நிறையா வந்துடும் அப்படி என்று சிலுவை என்ற வார்த்தை நம்முடைய மனதில் ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் ஒரு அச்சத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நம்முடைய குடும்பங்களில் ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைகள், உறவுநிலை சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், அல்லது குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கிற ஒரு பிளவு, அல்லது குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இந்த நேரத்தில், அல்லது உடல் நோய், அல்லது எதிர்நோக்கற்ற ஒரு சூழல், அல்லது யாருடமாவது நம்மிடம் இருக்கிற ஒரு மனக்கசப்பு, ஏமாற்றப்பட்டதாக உணர்கிற ஒரு நிலை, இவை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியற்ற, மனநிறைவற்ற, சோர்வடைந்த ஒரு வாழ்வாக மாற்றி விடுகிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு நமக்கு அழகான ஒரு பாடத்தை சொல்லி தருகிறது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட பொழுது கோயில் காவலர்கள் இயேசுவை கைது செய்ய வந்த நேரத்தில் அவர் சீடர்களுக்காக போராடியதாக, சீடர்களுக்காக பரிந்து பேசியதாகத்தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கைது செய்ய வந்தது என்னைத்தான் என்றால் இவர்களை விட்டு விடுங்கள் அப்படி என்று அந்த ஆபத்தான நேரத்திலும் நமக்காக பரிந்து பேசுகிற, நம்மை பாதுகாக்க நினைக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளம்தான் இன்றைக்கு நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இரண்டாவது பிலாத்துவிடத்தில் விசாரணைக்கு சென்ற நேரத்தில் நீ யூதர்களின் அரசனா என்கிற அந்த ஒரு கேள்விக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன தெளிவோடு பதில் சொல்லுகிறார். என்னுடைய அரசு இந்த உலக அரசை போன்றது அல்ல, அல்லது சார்ந்தது அல்ல அப்படி என்று மிக தெளிவாக தான் வந்திருப்பது இறை அரசை கட்டி எழுப்பத்தான் என்று அந்த பிலாத்துவிடத்துல மனதிடத்தோடு பேசிய ஒரு இயேசுவைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கடைசியில சொல்லன்னா துன்பமுற்று சிலுவை மரணத்தை ஏற்கிற தருவாயில கூட இயேசுவின் முகத்துல வலியோ வேதனையோ ஏமாற்றோ அல்லது பழிப்புரையோ இல்லாமல் கடைசியில எல்லாம் நிறைவேறிற்று என்று மன நிறைவோடு தன்னுடைய உயிரை கையளிக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி என்பது இந்த துன்பங்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தண்டனையாக அல்லது தன்மேல் சுமத்தப்பட்ட ஒரு பழியாக, தன்மேல் சுமத்தப்பட்ட ஒரு பெரும் சுமையாக கருதாமல் இந்த துன்பங்களை எல்லாமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய சித்தம், அதை நிறைவேற்றத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று இந்த இருள் நிறைந்த ஒரு துன்பத்துக்குள்ள சென்று அல்லது பற்றி எரிகிற துன்பம் நிறைந்த ஒரு இந்த வேள்விக்குள்ள உள்ள சென்று வெற்றி வீரராய் மகிழ்ச்சியோடு சிலுவையை ஒரு பாரமாக, துன்பமாக, அவமானமாக கருதாமல் அதை தன்னுடைய அதிகாரத்தின் அரியணையாக கொண்டு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிற அளவுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், துன்பத்தை கண்டு அஞ்சு விடாமல், துன்ப நேரங்களில் இறைவனை மறந்து விடாமல், துன்ப நேரங்களில் இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்காமல், துன்ப நேரங்களில் மாற்று தெய்வங்களை கண்டு ஓடாமல், துன்பத்தை இறைவனுடைய வல்லமையோடு எதிர்கொண்டு வெற்றி வீரராய் இன்றைக்கு துன்பங்களை வென்று வந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், கஷ்டம், அவமானம், புறக்கணிப்பு இதெல்லாம் ஏற்படுகிற நேரத்தில் இவைகளை இறை திட்டமாக ஏற்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி வீரர்களாய் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் அவருடைய சாட்சிகளாய் வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சிலுவைகள், துன்பங்கள் என்பது அவமானம் அல்ல. சிலுவைகள், துன்பங்கள் என்பது நம்மை இறைவனிடமிருந்து பிரிப்பதற்காக அல்ல.
துன்பங்கள், அவமானங்கள், சோதனைகள் என்பது அன்றாட வாழ்க்கையில மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் பொதுவானது. காரணம், துன்பம், சோதனை என்பது ஆண்டவராகிய இயேசுவுக்கு கூட விதிவிலக்கல்ல என்பதை புரிந்து கொண்டவர்களாய் துன்பங்கள் வருகிற நேரத்துல துவண்டு விடாமல் இறைவனிடத்துல இந்த துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய வலிமையையும், துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஞானத்தையும், துன்பங்கள் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் துன்பங்கள் வழியாய் மாட்சி அடையத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவது ஒரு அன்பு செய்தியாக, அன்பு மிக்கவர்களே, இயேசுவினுடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தோடியதை இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிறோம். பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இயேசு இறந்த பிறகுதான் அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியதாக. மருத்துவர்கள், கொஞ்சம் உடல் கூறுகளை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும், இறந்த உடலிலிருந்து இரத்தம் வடிவதில்லை. அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய விழாவிலிருந்து வழிந்தோடிய அந்த இரத்தமும் தண்ணீரும், இரத்தம் என்பது நற்கருணையையும், தண்ணீர் என்பது நம்முடைய திருமுழுக்கையும் நினைவு கூறுகிற நம்முடைய இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் நிலை வாழ்வை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட அருமருந்து இவை இரண்டும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில நாம் வாழ்ந்து நிலை வாழ்வை பெறுவதற்கு திருமுழுக்கின் வழியாக நம்மை சுவிகார பிள்ளைகளாகவும் நற்கருணையின் வாயிலாக உடல் உள்ள ஆன்ம நலனை பெற்று வாழவும் தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, 1898 ஆண்டு ஈடின்பர்க் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நகரத்தில், ஸ்காட்லாந்து என்கிற ஒரு நாட்டினுடைய ஒரு தலைநகரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக இதை எல்லோருமே பகிர்ந்து கொள்கிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையை நாம் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குற நேரத்தில் இது ஒரு புனைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த நகரத்தில் இந்தியாவில் இருக்கிற அந்த பாம்பன் பாலம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதாவது கப்பல் வருகிற நேரத்தில் அது இரண்டாக பிரிந்து கொள்ளும், ட்ரெயின் போகிற நேரத்தில் அது சமமாக மாறிவிடும். அந்த பாலத்தை இயக்குகிற ஒரு தந்தை இருந்தாராம். ஒரு நாள் இரண்டாக பிரிந்து இருந்த அந்த பாலத்தை அவர் ட்ரெயின் வருவதற்காக சமமாக மாற்ற வேண்டிய ஒரு சூழல். ட்ரெயின் வருகிற ஒரு சத்தம் அவருக்கு கேட்கிறது. பிரிந்திருந்த அந்த பாலத்தை சமமாக அவர் கொண்டு வர வேண்டும். அந்த பட்டனை அவர்கள் அழுத்த நினைத்த நேரத்துல தான் அவருக்கு திடீர்னு சுதாரிப்பு வருகிறது. தன்னுடைய அறையில விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய மகனை தேடுகிறார், 5 வயது மகனை. அன்புமிக்கவர்களே, அவருடைய மகன் அந்த அறையில இல்லை. அவர் அந்த கண்ணாடி வழியாக வெளியே பார்க்கிற நேரத்துல அவருடைய மகன் அந்த பாலத்துல செங்குத்தாக நின்று கொண்டிருக்கிறான். அன்புமிக்கவர்களே, இவர் அந்த பட்டனை அழுத்தவில்லை என்றால் அந்த ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பயணிகளும் நடுக்கடலில இறந்து போவார்கள். இருந்தாலும் மனதை தேற்றி கொண்டு அவர் அந்த பாலத்தை சமமாக வைக்கிறார். அந்த ட்ரெயின் அந்த பாலத்துல அமைதியாக கடந்து செல்கிறது. அந்த ட்ரெயினில் இருந்த மக்கள் மகிழ்ச்சியால மறுகரையை அடைகிறார்கள். ஆனால் அவர்கள் யாருக்குமே தெரியாது, அவர்கள் மகிழ்ச்சியாக அக்கறைக்கு செல்வதற்காக ஒரு தந்தை தன்னுடைய மகனை இழந்திருக்கிறார். அந்த மகன் சுக்கு நூறாகி அந்த கடலில் வீசப்பட்டு இருக்கிறார் என்பதை அன்புமிக்கவர்களே ஒரு புனைவு கதையாக இருந்தாலும் ஆழமான ஒரு உண்மையை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த மண்ணுலக வாழ்விலிருந்து விண்ணுலகத்திற்காக நாம் செல்வதற்காக தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கையளித்து நமக்கு நிலை வாழ்வை கொடுத்திருக்கிற நம்முடைய கடவுளுக்கு நன்றி சொல்லி வாழத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார். இந்த நாள் தியாகத்தின் நாள். இந்த நாள் துன்பங்களில் இருந்து நாம் எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த ஒரு நாள். இயேசுனுடைய பாடுகளை நினைக்கிற, இயேசுனுடைய பாடுகளை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய துன்பங்களையும் இயேசுனுடைய பாடுகளோடு இணைத்து வெற்றி வீரராய் அவரை போல நிலை வாழ்விற்காய் தொடர்ந்து நடந்திட இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.